பற்சொத்தை வராமல் நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து பற்களை பாதுகாக்கலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகிறோம். அந்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். காசு கட்டி இடித்து தூள் செய்து ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். காய்ந்த மாவிலையை சுட்டு கரியாக்கி சாம்பல் ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். பாக்கு சுட்டு கரியாக்கி அதனுடைய சாம்பலை ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். கிராம்பு தூள் செய்து ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். லவங்கப்பட்டை தூள் செய்து ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். இந்து உப்பு ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த பொருட்களை ஒன்றாக கலந்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். இந்த பற்பொடியை பற்சொத்தை, ஈறுகளில் வீக்கம், ஈறுகளில் இரத்த கசிவு, பல் ஆட்டம், எனாமல் பாதிப்புடையவர்கள், பற்கூச்சமுடையவர்கள் அனைவரும் காலையிலும் மாலையிலும் இந்த பொடியை கொண்டு பல் துளைக்கு வரும்போது பற்களில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பாதிப்புகளும் உடனடியாக தீரும். பல்லை பாதுகாக்க முடியும். இந்த பொடியை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தலாம். இந்த பொடியை பயன்படுத்தும் போது பல் உறுதி பெறும், சொல் நன்றாக இருக்கும், பற்களில் எந்த விதமான நோய் பாதிப்பும் வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த மருந்திற்கு உண்டு. பற்சொத்தை, பற்களில் சீழ்வடிதல், இரத்த கசிவு எந்த பாதிப்பாக இருந்தாலும் அந்த பற்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை இந்த மருந்து சரி செய்யும். ஆகையால் அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான நேயர்களே, ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 4 இருந்து பாதிக்கப்படும் போது அந்த திசாபுத்தி அந்தர காலங்களில் அவர்களுக்கு பற்களில் நோய் வரும். 2ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பாதிக்கப்படும் போது பற்களில் பற்சொத்தை, சீழ்வடிதல், கட்டி, இரத்த கசிவு, பல்லில் அடிபடுதல் போன்ற பல பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இணைந்து 6, 8, 12 இருந்தாலும் அவர்களுக்கு பற்களில் ஏதேனும் நோய் தொற்று, நோய் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. பற்சொத்தை, பற்களில் ஏதேனும் நோய் தொற்று பாதிப்பு வராமல் இருப்பதற்கு சனி, சுக்கிரன் இந்த கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பற்களில் எந்த விதமான நோய் பாதிப்பும் வராது. சனி பகவானுக்குரிய வஸ்திரம் கருப்பு நிற வஸ்திரம், அவருக்குரிய தானியம் எள்ளாகும். அவற்றை சிறிது மூட்டையாக முடிந்து கொள்ள வேண்டும். சுக்கிர பகவானுக்குரிய வஸ்திரம் வெண்மை நிற வஸ்திரம், அவருக்குரிய தானியம் மொச்சையாகும். அவற்றை சிறிது மூட்டையாக முடிந்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமை காலை ராகுகால வேளையில் சனீஸ்வர பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் போது பற்களில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான நோய் பாதிப்புகளும் உடனடியாக தீரும். பற்களில் நோய் தொற்று பாதிப்புடையவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல.
அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.